என்ன ப்ரோ, அதான் பிக் பாஸ் முடிஞ்சது இல்ல. ஸோ ஏன் வந்து இப்போ நீங்க வந்து இப்படி எதிர்மறையா பேசுறீங்க? இப்படி பேசாதீங்க, இப்படி நெகட்டிவிட்டியை பரப்பாதீங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. யார் சொல்றாங்கன்னா ராணவ் அவர்களுடைய ரசிகர்கள். ரசிகர்களா? அடா ஆமா, நம்புங்கப்பா, ரசிகர்கள். அதான் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை கேட்டிருப்பாங்கல்ல, யாருப்பா ராணவோட ஃபேன்ஸா, இந்த வெளியில வருவாரு கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி. பிக் பாஸ் வரலாற்றில் நான் இதுவரைக்கும் 21 சீசன் வந்து பார்த்துருக்கேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், அப்படி எந்த சீசன்லையுமே ஒரு ஹோஸ்ட் வந்து இந்த அளவுக்கு ஒரு பிஆர் டீமை செட் பண்ணிட்டு போன ஒரு நபரை எக்ஸ்போஸ் பண்ணதில்லை. ஆனா அந்த அளவுக்கு கேவலமா அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டாரு ராணவே. அதனாலதான் மக்களின் குரலாக சேது அண்ணா அவர்கள் அந்த விடயத்தை பண்ணாருன்றது மறைக்க முடியாத உண்மை. சரி, அவங்க வந்து கதறி கொண்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்லையும். அதாவது எப்படின்னா, இப்ப விஷால் அவர்களையும் ராணவையும் கம்பேர் பண்ணி தர்ஷிகா என்ன வேணும்னாலும் பேசுவாங்களாம். ஆனா அது தப்பு. விஷால் பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம வந்து சொன்னா, தர்ஷிகா வந்து ராணவோட விஷாலை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த சேனல் வந்து கேட்ட கேள்வி அதுக்கு ராணவ உயர்த்தி சொல்லியிருப்பாங்க. இங்கால எதுவுமே வந்து கண்டுக்கல. அதே நேரத்தில் சௌந்தர்யாவை, ஜாக்லினை உயர்த்தி சொல்லியிருப்பாங்க. நான் 105 நாட்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 10 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு நம்ம 24 மணிக்கான லைவ். நம்மளுடைய நண்பர்கள் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா அப்படின்னு நம்ம தூங்குற டைம்ல கூட அவங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டு என்ன நடந்துன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ விஷால் அதாவது இந்த பாகுபாலி சில இருக்குல்ல, விஷால் இங்க இருக்காங்கன்னா தர்ஷிகா நல்லா சொன்னவங்க எல்லாம் இந்த அளவுக்கு இருப்பாங்க. குணத்திலும் சரி, அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்ட அந்த பங்களிப்பிலும் சரி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு பெரிய சேனல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அதுல இவங்க வந்து ஒருத்தர் மீது ஒரு பழிய சொல்லக்குள்ள, அதாவது மறைமுகமாக ஃபுல்லா விஷாலை டிகிரேட் பண்றாங்க. அப்ப நம்ம வந்து நான் விஷால் ஃபேனா இல்ல, நான் ஒரு ரிவ்யூவரா நான் ஒரு விடயத்தை நான் வந்து சொன்னா அதுக்கு நெகட்டிவிட்டியை பரப்பாதீங்க. அப்ப தர்ஷிகா பண்றதுக்கு என்னடா பேரு? என்னடா பேர் தர்ஷிகா பண்றதுக்கு? வளர்ந்த குழந்தைய நான் இது வரைக்கும் எந்த சீசன்லையும் பார்க்கல, இந்த சீசன் எல்லாம் பார்த்துருக்கேன். புரியல மக்கள், இவனுங்க என்னத்தை ட்ரை பண்றானுங்கன்னு. சேது அண்ணா அவர்கள் ஒரு பகுதிக்கு பிக் பாஸ் 8 ஃபினாலேல சொன்னதை அதை வச்சு சிம்பதி கிரியேட் பண்றதுக்கு பிஆர் டீமுக்கு காசு கொடுத்து வேலை நடந்து கொண்டிருக்கு. இந்த பிஜிஎத்தை எல்லாம் போட்டு இது வந்து ஒரு சதத்துக்கு ஒர்க் ஆக போறது இல்லை. ஒரு நல்ல படத்தை நடி, அதை சக்சஸ் பண்ணி தானா கூட்டம் வரும். சோகி மக்களே, ஃபர்ஸ்ட் வந்து சேது அண்ணாவா இருக்கிறபடியா பேசாம இருக்காரு. இதுவே வேற நபர்களா இருந்திருந்தா கதை வேற. சோ ஓகே மக்களே, சரி, அப்படி இந்த வீடியோல வந்து விஷால் அவர்கள், முத்துக்குமரன் அவர்கள் திரும்பவும் சம்பவம். இது வந்து நமக்கு ஒரு புதிய ஒரு விடயம், சரிங்களா? சரி, அது என்ன விடயம் சோசியல் மீடியாவில் நடந்தது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்தது அன்ஷிதா அவர்கள். ஸோ அவங்க தான் டாக் ஆஃப் த டவுனு. இன்னைக்கு அன்ஷிதா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸே வரல, நாளைக்கு தான் வர இருக்கு. ஆனா அன்ஷிதாவை பற்றிய டாக் தான் சோசியல் மீடியா ஃபுல்லா. அந்த அளவுக்கு அன்ஷிதாவோட பேருக்கு அவ்வளவு பவர்ஃபுல், சரிங்களா? இதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு தேவை. சரி, அதுக்கு நம்மளுடைய பதில், சரிங்களா? அடுத்தது சாச்சனா அவர்களுடைய சம்பவங்கள் நல்லா இருக்கு. அப்புறம் இந்த தீபக் முத்துக்குமரன் அவர்கள், இந்த 2 பேருமே கிரிங்கா பண்றாங்க அவங்களுடைய வீடியோக்கள் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால சில பேர் சொல்றாங்க. என்னுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் பாஸ் தமிழ்ல விஷால் அருண், முத்துக்குமரன் தீபக், விஷால் சத்யா, விஷால் ஜெஃப்ரி, சத்யா ஜெஃப்ரி, முத்துக்குமரன் ராயன். ஸோ இப்படியான அந்த கெமோக்களை நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்போ ஒரு பெரியதொரு பேஜ் ஒன்று ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. குரூப், சரிங்களா? தமிழ் சினிமா குரூப், சரிங்களா? ஸோ அதில் வந்து இது ஒன்று வாக்கெடுப்பு நடக்கப்பட்டது. ஒரு 52 மணித்தியாலங்கள். அதில் கிட்டத்தட்ட 87,000 பேர்கிட்ட ஓட் போட்டிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் தமிழ் போன போட்டியாளர்கள்ல இந்த கார்த்திக் பிரபு இவங்க நடிச்சாங்கல்ல படம் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு, செமையா இருக்கும் படம். அந்த படத்தை திரும்ப ரீமேக் பண்ணா, இல்ல அந்த படத்தை மாதிரி ஏதாவது கதையம்சமா இருந்தா இந்த பிக் பாஸ் போட்டியாளர்களை யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு
அதுல வந்து அதிகமான ஓட் வந்தது கிட்டத்தட்ட 57% ஓட் யாருக்கு வந்திருக்குன்னா விஷால் முத்துக்குமரன் அப்படின்னு நம்மளும் திங்க் பண்ணி பார்த்தோம். ஏன்னா நம்ம அது நல்லா இருந்துச்சு. ஒரு கான்வர்சேஷன் நடுவார் பிக் பாஸ் 8 3வது வீக்கோ 4வது வீக்கோ என்னவோ முத்து அவர்கள் விஷால் கிட்ட சொல்லுவாங்க, என்ன வழியில் அனுப்புறதுக்கு நீ என்ன வேணுமென்றாலும் பண்ணுவேன், அது உன்னோட கேம், அதுல இருந்து எப்படி தப்பணும் அப்படி என்பது என்னுடைய கேம் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேணுமென்றாலும் பண்ணலாம். ஆனால் பிக் பாஸ் டீமும் எடிட்டர்ஸும் எதை எப்படி காமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து காமிப்பாங்க. அது சில தடவை சக்ஸஸ் ஆகிருக்கும், சில தடவை ஃபெயிலியர் ஆகிருக்கும். பட் நான் வந்து அந்த பிக் பாஸ்க்குள்ள ஒரு மெயின் எடிட்டர் ஆகிருந்தேன்னா கண்டிப்பாக விக்ரம் வேதா மாதிரி முத்து அவர்களையும் விஷால் அவர்களையும் கொண்டு போயிருப்போம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. சரிங்களா? ஸோ அப்போ மக்களோட ரசனையும் அப்படிதான் இருந்திருக்கு. இப்போ பிக் பாஸ் 8 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓடுகின்ற 2 குதிரை, அதிவேகமாக முன்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற 2 குதிரை அப்படின்னா ஒன்று விஷால் அவர்கள், இன்னொன்று முத்துக்குமரன் அவர்கள். அப்போ தமிழ் சினிமாவை ரசிக்கிற மக்களோட கருத்தும் இந்த பிக் பாஸ் 8 தமிழுக்குள்ள போன போட்டியாளர்கள்ல ஸோ யாருக்கு இந்த கதையம்சங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னா விஷால் முத்துன்றதுதான் மக்களோட ஒப்பீனியனும் சிறப்பு. சரிங்களா? கூடிய சீக்கிரம் இப்போ நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குற மக்களோட கருத்துக்கள் ரியலாக தமிழ் சினிமாவில் அப்டேட்டாக வரணும் என்றது என்னுடைய மிகப்பெரிய ஆவல். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்பரா அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். காத்திருப்போம். சரிங்களா? இது ஒரு விடயம் சம்பவம். அடுத்தது அன்ஷிதா அவர்கள், இன்னைக்கு அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் வரையில, நாளைக்கு தான் வர இருக்கு. எல்லாருமே அன்ஷிதா அவர்களை தவிர்த்து அங்கே ஆடுகின்ற எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ். சரிங்களா? டான்ஸை எப்படியோ கற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரியங்கா அவர்கள் கூட வந்து டான்ஸ் நல்லா கற்றுக்கொண்டிருக்காங்க. எனக்கு ஃபுல் டீட்டெயில் இருக்கு அவங்களுடைய. சின்ன வயசுல இருந்து அவங்க டான்ஸ் கற்றுருக்காங்க, ஸ்கூல்லலாம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் அன்ஷிதா அவர்கள் அப்படி கற்றுக்கவும் இல்லை, அப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் இல்லை. அப்போ அவங்களுடைய தைரியம், அவங்களுடைய போல்ட்னஸை பாராட்டணும். அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, விருப்பம் இருந்தது, அப்போ ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சது, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அது 2வது 3வது, ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த பொண்ணு பண்ணாங்கல்ல, அதை பாராட்டுங்கடா. வேற மாதிரி வருது வாயில மக்களே. கழுதைக்கு தெரியுமா கற்பரவாசம் என்ற மாதிரி சில இனங்களை சில மக்களை பார்க்கக்குள்ள இதெல்லாம் மனித இனங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அன்ஷிதா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அதோட ஒரு ப்ரோமோ என்னவோ போட்டிருந்தாங்க. அதில் அந்த சாண்டி சுந்தர் அப்படின்ற ஒரு இது வரைக்குள்ள அன்ஷிதா சாண்டி எப்படி சொல்லிட்டாங்கன்னு சில குப்பைகள் வந்து வேற மாதிரி போடுது. அதுக்கெல்லாம் 2 லட்சம் 1 லட்சம் பண்ணி வியூ. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு விடிய என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. இன்னும் அது பார்க்கவும் இல்லை. எவனோ ஒரு 3வது 4வது ஒருத்தன் அவன் ஒரு விடயத்தை சொல்றான்னு அதை நம்பி ஒரு கூட்டம் பார்க்குது பாருங்க. இப்படியான கூட்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம நாடு உருப்படாது. நம்ம நாடு இன்னொரு 25-30 வருஷமானாலும் உருப்படாது. இந்த குப்பைகளை நாடு கடத்தினா தான் நாடு உருப்படும். சரிங்களா? இப்படிதான் ராணி அவர்களை ஃபர்ஸ்ட் வீக் விட்டு ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு கும்பல் வந்து பிரதீபுக்கு ஆதரவாக கலரிச்சு. ஆனால் ராணி செருப்படி கொடுத்தாங்க. நெருங்க முடியாத அளவுக்கு பெஸ்ட் டான்சர் அவங்க. அவங்களுடைய பேர் அடிதூள். கண்டிப்பாக சீசன் டாப் 3 வருவாங்க. சொல்லப்போனால் டைட்டில் கூட அடிக்கக்கூடிய நபர் தான் ராணி அவங்களுடைய பேர். சரிங்களா? அப்போ நம்ம மக்கள் வந்து இதுதான், சில மக்கள், சில குப்பைகள், அதுகளுக்கு வாழும் தெரியாது, தலையும் தெரியாது. ஒன்று மன வளர்ச்சி குறைவாக இருக்கும், இல்லாட்டா அறிவு வளர்ச்சி குறைவாக இருக்கும். இப்படிப்பட்ட கும்பல் தான் ஒரு நெகட்டிவ் வீடியோ பரப்புறது. சரிங்களா? அதே மாதிரி தான் இன்னைக்கும் கதறி கொண்டிருந்தது. பட் வட்டவர் அன்ஷிதான்ற ஒரு பேரை போட்டால் அவங்க தான் ட்ரெண்டிங். அதற்கு உதாரணம் இன்னைக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லாமலே அவங்கள பற்றி போட்ட வீடியோக்களுக்கு தான் வியூ. பிக் பாஸ் நடக்காமலே ஒரு நபரை பற்றி போட்டதுக்கு நான் பார்த்தேன் 2-3 பேரோட வீடியோக்கள் 1 லட்சம் 1,15,000 2 லட்சம் அப்படின்னு வியூ போகுது. இதுதான் பவர் ஆஃப் அன்ஷிதா. வேற மாதிரி இல்லை. ஸோ நாளைக்கு பார்ப்போம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை. பட் whatever, she is a fighter. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து சாச்சனா அவர்கள் பிக் பாஸ் 8 தமிழுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் நிறைய இடங்களுக்கு சீஃப் கெஸ்டாக போகிறாங்க, கிடைக்கிற விழாக்கள் அப்படின்னு. இப்போ கூட S25 அந்த லான்ச்சுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக போயிருந்தாங்க. பார்க்க நல்லா இருக்கு. எனக்கு சாச்சனா அவருடைய சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்கும், பார்க்க சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கணும்ன்றது நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி மக்களே. எப்பயுமே நெகட்டிவ் பீப்புளை கூட வச்சுக்காதீங்க. சரிங்களா? அது நம்மளோட காலில் கல்லை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. எவனாவது ஒரு நெகட்டிவிட்டியாக பேசினான்னா கட் பண்ணிடுங்க. நன்றி.